ரஜ்ஜிங்கிறது வந்து ரஜ்ஜி பொருத்தங்க தான் இருக்கிறதுலேயே முக்கியமான பொருத்தம். தச பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் 9வது பொருத்தம் ரஜ்ஜி பொருத்தங்கிறோம். அப்போ 9 பொருத்தங்கள் இருந்தும் ரஜ்ஜி ஒன்று இல்லைனாவே கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இந்த ரஜ்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமாக பேசப்படுது. ஒன்று வந்து சிரசு ரஜ்ஜி, அடுத்தது கண்ட ரஜ்ஜி, அடுத்தது வந்து நாபினா தொப்புள் ரஜ்ஜி, அடுத்தது தொடை, அடுத்தது பாதம். இதில் எந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு வந்து உயிர் பாதிக்கக்கூடிய ஒரு இடம் சொல்றீங்க? எந்த இடத்துல பிரச்சனை? நம்மளுடைய உடம்புல சரீரத்தில் எந்த இடத்துல நம்மளுக்கு பாதிப்பு வந்தால் உயிரை பாதிக்கும், எந்த இடத்துல பாதிப்பு வந்தால் உயிரை பாதிக்காது? சும்மா சொல்லுங்களா பார்க்கலாம். சரி, இப்போ நீங்க சொன்ன இடத்துல எங்க பாதிப்புனாலுமே எனக்கு தெரிஞ்சது பாதிப்பு தான் நினைக்கிறேன் சார். பாதிப்பு தான் எங்க உயிரை பாதிக்கும். தலையில ஏதாவது பிரச்சனை வந்தா உயிர் போகும். கண்டம்னா கழுத்துல பிரச்சனை வந்தாலும் உயிர் போகும். நாபிங்கிறது தொப்புள், அங்க பிரச்சனை வந்தாலும் உயிர் போகும். தொடையிலையோ கால்லையோ பிரச்சனை வந்தா உயிர் போகாது. கரெக்டா? அப்ப இந்த 5, அதாவது இந்த ரஜ்ஜி 5ஆ பிரிக்கப்படுது. இந்த 5 ரஜ்ஜி பொருத்தத்துல இந்த சிரசு, கண்டம், நாபி, இந்த 3 இதுலயே வந்து இந்த சிரசு ரஜ்ஜி, கண்ட ரஜ்ஜி, நாபி தொப்புள் ரஜ்ஜி அப்படின்னு இருக்கு. இந்த 3ம் பொருந்தலைன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை நாங்கள் சேர்க்கவே மாட்டோம்.